மலரே நலமா மடிமேல் விழவா இதழமுத சுரபி வழிய வழிய வழங்கும் முத்திரையோ மலரே நலமா மலரே தென்பாண்டி முத்துக்கள் 30 சிப்பியில் வைப்பது இதழ் அம்மாடி எத்தனை முத்திரை நித்தமும் வைப்பது அதில் கோடி கொடுத்திட வேணுமடி ஆடி இழைத்தது வஞ்சிக் கொடி ஆடை இரவினிலே கலைந்தது ஆசை இடையினிலே அலைந்தது போதை மனதினிலே எழுந்தது பூவை விழியதிலே சிவந்தது சிவந்த கண்ணில் காதல் தீப ஒளியிலே கலை விழா மலரே நலமா மலரே வெண்மேகம் பந்தலை இட்டது முத்துக்கள் கொட்டது அதோ பெண் தேகம் பஞ்சனை இட்டது நெஞ்சினை தொட்டது இது சிந்தும் மழையிலே நீ குளிக்க சேலை கூடையினை நீ பிடிக்க சொர்க்கக் கதவுகளோ திறந்தன சோதிக்கருவிழிகள் சிவந்தன காதல் கனவுகளோ பலித்தன கண்ணக்கனிச் சூளைகள் இனித்தன நயன பாஷை பேசி பேசி இளமைகள் இணைந்தன மலரே நலமா மடிமே விழுவா இதழ் அமுத சுரபி வழிய வழிய வழங்கும் முத்திரையோ மலரே நலமா மலரே சுரேஷ், நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்ப்பா. அவளையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? மனசை தேத்திக்க. என் பக்கத்துல இருந்தவ பெணமாயிட்டா, நான் ஜடமாயிட்டேன். இன்னும் நான் ஏன் வாழறேன்னு எனக்கே புரியல. இந்த கொடுமையை நான் எப்படி அப்பா தாங்கிக்குவேன்? இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க வந்த தீபம் மறைஞ்சு 16 நாளாச்சு. இதை மறக்க பல வருஷங்களாகும். நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். இனிமே நடக்க போறது நல்லதா இருக்கட்டும். ஆவுனா தத்துவம் தான். ஒரு ஆள் செத்தா போதும், மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிச்சிருவீங்களே. என்னதான் பேசினாலும் செத்தவ திரும்பியா வரப்போறா? ராணி, ராணி, எனக்கு ராணி, என்னால் நம்ப முடியலையா? உங்க ராணி தாங்க, உங்க ராணி தான். ராணி
அம்மா, ராணிமா. அம்மா, தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் உன்னை கொண்டு வந்து இங்க சேர்த்துருச்சு. ராணி, இனிமே நீ என்னை விட்டு பிரியவே கூடாது. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லைங்க, இனிமே எந்த ஜென்மத்திலயும் நான் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். நீ செத்து போனதா கருமாதி எல்லாம் கொண்டாடிட்டோம், எல்லாம் வேஸ்டா போச்சு. திரும்பி வந்து நிக்கிறியம்மா. யோ சும்மாரியா, ஏதோ என் மக செஞ்ச புண்ணியம் மறுபடியும் அவ புருஷனோட வாழணும்னு இருக்கு. புருஷனோட தான் வாழணும், மத்தவங்களோட வாழ்ந்தா தப்பா நினைப்பாங்க. சின்னம்மா, எல்லாரும் கேட்கிற கேள்வியை தான் நானும் கேட்கிறேன். நீங்க எப்படி உயிரோட திரும்பி வந்தீங்க? ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கிடந்த என்ன யாரோ சில கிராமத்துக்காரங்க பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில கொண்டு போய் என்ன சேர்த்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் எனக்கு அங்க நினைவு திரும்பிச்சு. உடனே நான் இங்க வந்துட்டேன். எப்படியோ ராணி, நீ திரும்பி வந்துட்ட, அதுவே எனக்கு போதும். மேனேஜர், ராணி திரும்பி வந்ததுக்காக எல்லா கோயிலையும் அர்ச்சனைக்கு ஏற்பாடு செய்ய. சரிம்மா. சமந்தையா, என்னங்க? ட்ரெயினுக்கு போகணும்னு சொன்னீங்க, லேட்டா போச்சு, புறப்படல? ஆமா ராணி, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் உன்னை நினைச்சு கண்ணீரும் கம்பலையுமா இருக்காங்கம்மா. நீ வந்த விஷயம் தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் வரட்டுமாமா? சரிப்பா. சுரேஷ், நீ ராணியை கூட்டிட்டு உள்ள போப்பா. அம்மா, நீ ஓய்வு எடுத்துக்க. என்னங்க? ஏய், நில்லு. என்ன மாதிரி இருக்கியே, நீ யாரு? என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என்னையே நீ யாருன்னு கேக்குறியே, உண்மையை சொல்லு. நீ யாருடி? இங்க எதுக்காக வந்திருக்க? நான் யாரா? இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கேளு, நான் யாருன்னு தெரியும். இத்தனை நாள் கழிச்சு என் புருஷனோட வாழ வந்த எனக்கு இப்படி ஒரு சோதனையா? சோதனையா? என்னடி நீலி கண்ணீர் வடிக்கிற? நானும் அவரும் வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு தெரியுமா? சரி, இங்க எதுக்காக வந்திருக்கேன்? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நான் இவர் பக்கத்துல நிக்கிறேனே, இதுல இருந்து என் உரிமை என்னன்னு உனக்கு புரியல? பரமசிவன் கழுத்துல இருக்கிறதுனால பாம்பு பார்வதி ஆயிடாது. பாம்பு பாம்புதான். என்னங்க நீங்க? நீயா இங்க எதுக்காக வந்து உட்கார்ந்திருக்க? நல்ல கேள்வி. என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கேள்வி கேக்குறியா? நீ யாரு? எதுக்காக வந்திருக்க? நான் யாரா? எல்லாம் என் தலை விதி. நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீ கேக்குற. ஏமா இப்படி என் வாழ்க்கையில வந்து குழப்பத்தை உண்டாக்குற? என்ன நான் குழப்பத்தை உண்டி? எனக்கு பணம் தேவையில்லை. அவர் கையால வைக்கிற பூவும் பொட்டுந்தா என்னன்னைக்கு எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். பத்தினி வேஷம் போடுறியா? வேஷம் போடுற நீ மோசம் போக தாண்டி போற. அடி பாவி, எனக்கே நீ சாபம் கொடுக்கறியா? உன் ஆசையெல்லாம் கனவுல கூட நிறைவேறாது. என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டல. என் பேர் ராணி இல்ல. என்கிட்ட சவால் விடுறியா? போலி வேஷத்தை கலைச்சி இந்த வீட்டுல இருக்கிறவங்களை விட்டு உன்னை விரட்ட சொல்லல. என் பேர் ராணி இல்ல. ராணியா? நீ என் புருஷனையே திருட பார்த்தவ. பேரை திருடிட்டு போன என்ன? நானா திருடி? உனக்கு அந்த தெய்வம் தாண்டி கூலி கொடுக்கணும். தெய்வம் தானே? பார்க்கலாம் பார்க்கலாம். ஏன் தம்பி, ஆட்டோக்கு என்ன ஆஸ்மாவா? இப்படி மூச்சு வாங்குது? மீட்டர் எவ்வளவு ஆச்சு? 10 ரூபா சார். 10 ரூபா? ஆமா சார். என்ன 2 பிரேக்க போட்ட 2 கியரை மாத்தினா இதுக்கு போய் 10 ரூபான்னு சொல்றியே? 100 ரூபா சில்லறை கொடு. சில்லற இல்ல சார். சில்லறை இல்லையா? இந்தியாவில் அடிச்ச நோட்டுக்கு இந்தியாவில் சில்லறை இல்லைன்னா ஃபாரின்ல போய் மாத்திட்டு வர முடியும். சார் அதுக்கு பதிலா வேணா இந்த வாட்ச் வச்சுக்கோங்க சார். வாட்சா? ஆமா சார், சைடுல ஃபாரின் சாமான்லாம் வாங்கி விக்கிறேன் சார். ஃபாரின் சாமான்லாம் சைட்ல விற்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, வாட்ச் என்ன விலை?